ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதுசாக நாமளாக ஒரு டிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா போட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து உருண்டை குழம்பு. இது க்ரீனாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, பழுத்த பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/2 கரண்டி தயிர் ஊற்றிருக்கேன். இந்த உருண்டை வந்து ஆக்சுவலாக அந்த அவல் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்த அவல் கூட கடலை மாவும் அரிசி மாவும் கலந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு நம்ம உருண்டை போட்டு வறுத்து எடுத்து சுடு தண்ணியில் இந்த மாதிரி சாதா தண்ணியில் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு அப்புறமா இந்த குழம்புல நம்ம போட்டோம்னா செமையாக இருக்கும். இது ஏன் இந்த தண்ணியில் போட்டு எடுக்கிறோம்னா, இது நம்ம வந்து மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி இருக்கலாம், அது நல்லா தான் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் இல்லையா, அதனால என்ன பண்ணேன், அது வந்து ஹார்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த மாவு கலந்து பண்ணும்போது ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு இந்த குழம்புல போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆக்சுவலாக ஒன்றுமே இந்த கலர் மட்டும்தான். உங்களுக்கு கலரில் வந்து புதினா, கொத்தமல்லி அரைச்சிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 1/2 கரண்டி தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது நம்ம வந்து சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், அப்படியே வந்து காஃபி வித் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இது கூட நம்ம உருளைக்கிழங்கும் கட் பண்ணி போடலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச உருளைக்கிழங்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரையில் நல்லாவே இருக்குது. நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும் மறக்காதீங்க.